அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. மாமா என்னமா பிரச்சனை? ஏமா காலங்கத்தால வீடியோ முன்ன இந்த பாடு படுத்துற? என்னடி நீ ஏன் இப்படி பேசுற? இந்த மனுஷனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா காஞ்சுவ கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போட வச்சிருப்பாரு. அதுவும் என்னமா அலப்பற? ஐயோ விடுங்கம்மா, அப்பா சும்மா ஜாலிக்கு பண்ணிட்டு இருக்காருமா. இந்த வயசுல என்னடி ஜாலி அவருக்கு? மா பேசாம போயிருடி, நானே செம்ம கடுப்புல இருக்கேன். ஐயோ பாருமா, இன்னைக்கு காலங்கத்தால எழுந்திருக்கவே எவ்வளவு கஷ்டப்பட்டோம். சரியான குளிருமா, கண்டுக்காம விடு. 30 நாள் அந்த காஞ்சுவை நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டா அடுத்து நம்ம தை மாசத்துல இருந்து ஃப்ரீயா எழுந்து கோலம் போட்டுக்கலாம். எப்படி ஐடியா? அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கு. அடியே என்ன ஓகேவா? உன் அப்பனுக்கு கொடுத்த அடியே உனக்கு அப்படியே கொடுக்க போறேன். ஏமா பிச்சு புடுவேன் பிச்சு. மாமா நானே காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அலாரம் வச்சுட்டு படுத்தேன். என்னால எழுந்திருக்க முடியல தெரியுமா? ஏண்டி அலாரம் கரெக்டா செட் பண்ணியா இல்லையா? அதெல்லாம் செட் பண்ணேமா. அலாரமும் 5 நிமிஷத்துக்கு ஒருக்க டிங்கி டிங்கி அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனா என்னால எழுந்திருக்கவே முடியலமா. அறிவு கட்டவளே, 5 நிமிஷத்துக்கு ஒருக்க டிங்கி டிங்கி அடிச்சதா? அதுல எப்படி சக்தி தூங்குவா? நீ எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், இனி நான் பாத்துக்கிறேன். ஐயோ அம்மா, சக்தி எதுக்கு தூங்க போறான்? என்னடி சொல்ற? ஐயோ அம்மா, நான் வச்ச அலாரமே சக்தி தான். சக்தியா? ஆமாமா, சக்தியை தான் 5 மணிக்கு எழுப்பிட சொன்னேன். 5 மணில இருந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்க என்ன எழுப்பி விட்டுக்கிட்டே இருந்தான். என்னாலதாம்மா எழுந்திருக்கவே முடியல. பாரு 7 மணிக்கு தான் எழுந்தேன். அடி பாவி, அறிவட்டவளே. மா என்னம்மா கூமுட்ட என் அண்ணன் மவனை இப்படி அடி கஷ்டப்படுத்துற? ஐயோ அம்மா, இதெல்லாம் கஷ்டம் இல்லம்மா. பின்ன இதுவும் ஒரு வகையான லவ்வுமா? என்னம்மா லவ்வுமா? அடி செருப்பால ஒழுங்கா போயிரு. கட்டினது சரியில்லை, பெத்தது சரியில்லை. கூட பிறந்ததுக்கு மட்டும்தான் உருப்படி. பாமா, எப்ப பாரு என்னைய அப்பாவும் குறை சொல்லிக்கிட்டே திரி. இங்க பாருமா, நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒரு நாள் எழுந்திருக்கலாம், 2 நாள் எழுந்திருக்கலாம். டெய்லி காலையில 4 மணிக்கு ஒரு நாள் எழுந்திருக்க முடியுமா? விழுகிற பனி வேற விஷ பனியா இருக்கு. டக்குன்னு சளி காய்ச்சல் எல்லாம் வந்துரும். 4 நாள் எழுந்துட்டு அப்புறம் 40 நாளைக்கு படுத்து கிடக்காத. சொன்னா கேளு, அப்பா கையில இந்த பொறுப்பை விட்டுரு. எந்த பொறுப்ப? மார்கழி மாத கோலம். அடிங்கொய்யால என்னடி பேசிட்டு இருக்க? அட போமா, இல்லாட்டி நீ என்னமா எந்திரிச்சு கஷ்டப்படு. அப்பா என்னால முடியாதுப்பா. பாவம், நான் சாதிக்கணுங்கிறதுக்காக என் சக்தியும் தூங்காம கொள்ளாம இருக்கான். அதனால நீ என்னமோ பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன். போயிரு, இன்னும் கொஞ்ச நேரம் நின்ன. கல்யாணம் முடிஞ்சது, உனக்கு புருஷன் இருக்கா, இதெல்லாம் பார்க்க மாட்டேன். எதை கொண்டு அடிப்பேன்னு தெரியாது, ஓடியே போயிடு. ஓவர் தான். ரத்ன மாமாக்கு தங்கச்சிங்கிற நினைப்புல ஆடுறது. ஐயே, என் அண்ணன் ரத்னத்துக்கு நான் தங்கச்சி தாண்டி. அதான் அந்த திமிரு. அடிங்க ஒழுங்கா ஓடி போயிடு. இனி என் ரூம்க்கே வந்துடாத. யாரு? பா, உங்க அம்மா என்ன சொன்னா? என்னப்பா? உங்க அம்மா கோலம் போட என்ன சொன்னா? ஐயோ கேக்கலப்பா, சத்தமா சொல்லுங்க. என் காஞ்சு கோலம் போட என்ன சொன்னா? ஓ, கோலம் போடவா? அது ஒரு ப்ராப்ளம் இல்லப்பா, என்ஜாய். டெய்லி அழகா கலர் கோலம் போட சொல்லுங்க. சரிமா, சரி. மனுஷா மாங்குன்னு அடி வாங்கியும் இன்னும் மறைக்காம அந்த காஞ்சுவ பத்தி பேசுறாரே. இனி இவருக்கு இதெல்லாம் பத்தாது, தூக்கி போட்டு பந்தாட வேண்டியதான். சரி அப்பா, என்ஜாய். நான் போயிட்டு வரேன். போ, நான் பாத்துக்கிறேன். ஓகேப்பா. அட ஒரு பர்மிஷன் பொண்டாட்டிக்கிட்ட வாங்க, என்ன பாடுபட வேண்டியிருக்கு. யார் பர்மிஷன் கொடுத்தா? ஹே மரு, நீ எவ்வளவு வாங்கின்னு திருந்தலைல? ஐயோ திரும்பவும் இருந்தா. மரு, அதான் நம்ம பொண்ணு சொல்லுவா, கிறுக்கு பிடிச்சவ. நீ அத கேப்பியா? தாடி திரும்பவும் ஆப்பா. ஏயா சொல்லுவியா? ஐயோ சமாளிக்கணுமே, இல்ல திரும்பவும். மரு என்னையா இனி அந்த காஞ்சு கூட? மரு, நீ கோபப்படும் போது கிளிக்கு மூக்கு செவந்திருக்கும் பாரு, அந்த மாதிரி செவந்து அப்படி தகதகன்னு ரொம்ப அழகா இருக்க. என்னையா சொல்ற? ஆமா மரு. ஐயோ, என் பொண்டாட்டி கிளியா வருவான்னு எதிர்பார்க்கல. பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடி யாரோ. நீதான். அப்பாடா, இப்படியே அடி வாங்காம எஸ்கேப் ஆயிரணும். யோ மனுஷா. ஐயோ, உசார் வந்துருச்சா? போச்சா? யோ மரு, நிஜமாலுமே நான் கிளி மாதிரி இருக்கேனா? காட்டேரி சிக்கிக்கிச்சி. யோ சொல்லியா? ஐயோ மரு, நீ அழகான காட்டேரி. என்ன?
காட்டு கிளின்னு சொன்னேன். வீட்டு கிளியை விட காட்டு கிளி இயற்கை சூழலே இருக்குமா, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி மரு நீ. ஐயோ சீ போயா. இவ வெக்கப்படுறத பார்த்தா பயங்கர ஷாக்கா தான் இருக்கு. சரி ஓகே, அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். ஐயோ ஐயோ, இந்த மனுஷன் எவ்வளவுதான் நம்ம கிட்ட அடி வாங்கினாலும் நம்மள எப்படி புகழ்றாரு. இந்த வயசுல நான் கிளியா? ஐயோ மனுஷா, போயிட்டியா? சரி சரி, அப்புறம் வரட்டும். பாவம். அம்மா அம்மா, ஏய் என்னடி? இங்க வாமா, சீக்கிரம் வா. ஏய் என்னடி? மாமா சீக்கிரம் வா. என்னாச்சு? வைஷு என்ன பாத்துக்கிட்டே இருக்க? கிளம்பு கிளம்பு, ஹாஸ்பிட்டல் கிளம்பு. ரத்னப்பா, ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம். என்னடி வேண்டாங்கற? காய்ச்சல் தீயா இருக்கு. ஏண்டி நைட்டே முடியல, ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? வைஷாமா, எல்லாரும் தூங்கிட்டீங்க, எதுக்கு எழுப்ப நினைச்சிட்டு இருந்துட்டேன். என்ன சிந்து, நைட்டே சொல்லியிருந்தேனா கசாயம் ஏதாவது போட்டு குடிச்சிருந்தேனா இந்நேரம் இந்த அளவுக்கு காய்ச்சல் வந்திருக்காது. தூங்குனா என்ன, ஒரு வார்த்தை எழுப்பியிருக்க வேண்டியதானே? முடியல சாலாமா, எழுந்திருக்கவே முடியல. அதான் போன் இருக்குல, போன் பண்ண வேண்டியதானே? டேய் நீயும் திட்டாதடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மாமா லேட் பண்ணாதீங்க, கிளைமேட் வேற சரியில்லை. வீட்ல இருந்தெல்லாம் சமாளிக்க முடியாது. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருங்க. ஈரானா, எனக்கு காலேஜ் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. ஆமா சிந்து, எவ்வளவு காய்ச்சல் இருக்கு பாரு. வா, 2 இட்லி சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பு. ஆமாடா கண்ணு, இன்னைக்கு ஒரு நாள் லீவ போடு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. சரியானதுக்கு அப்புறம் காலேஜ் பார்க்கலாம். சரி ரத்னப்பா. அப்பா நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். நீங்க? ஏய் இன்னைக்கு நான் வரணுமே. ஆமாப்பா, ஒரு மீட்டிங் இருக்கு. சத்யா ஆபீஸ் கிளம்பிட்டானா? ஆமாப்பா கிளம்பிட்டான். கிளம்பிட்டாங்க மாமா. ஆமாமா, அவனுக்கு இன்னைக்கு வேலை இருக்கு. என்னங்க நீங்க எல்லாம் ஆபீஸ் வேலையை பாருங்க, நானும் சாலாவும் கூட்டு போய்க்கிறோம். நீயும் சாலாவும்? இல்ல புள்ளைய தனியா விடுறது சிரமம், காய்ச்சல் வேற ரொம்ப இருக்கு. என்னது தனியா விடுறீங்களா? நானும் சாலாவும் போறோங்கிறோம். நீங்க இருந்து அதெல்லாம் பாத்துக்க முடியாது. வைரம் எங்க? ரத்னப்பா, வைரப்பா இப்பதான் குளிக்க போனாங்க. சரி அவனை ஹாஸ்பிட்டல் கூட போக சொல்லு. ஐயோ மச்சான், நீங்க ஆபீஸ் வேலையை பாருங்க, நாங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துக்கிறோம். இல்லம்மா, தனியா நீங்களா போய்கிட்டு. வைரம் கூட. ஜீவா மாமா இங்கதான் இருக்கேன். டேய் நீ கூட்டிட்டு போயிட்டு வந்துறியா? காய்ச்சல் ரொம்ப இருக்குடா, ஊசி போறதுக்கு மாத்திரை சாப்பிடறதுக்கு எல்லாத்துக்கும் பயப்படுவா. உங்க அத்தை 2 பேத்தால அவளை சமாளிக்க முடியாது. கூட போடா. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, ஹாஸ்பிட்டல் போனதுல இருந்து உடனே கால் பண்ணிக்கிட்டே இரு. சரிங்க மாமா. நீ இப்ப முன்ன கூட்டிட்டு போ. வைரம் வந்ததும் சாப்பிட்டோன்னு நான் அனுப்பி வைக்கிறேன். எதுக்கு மாமா? நான் பாத்துக்கிறேன். இல்லடா இல்ல, வைரமும் வரட்டும். அவனுக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ஒர்க் கம்மி தான். நானும் சக்தி வீரா 3 பேர் போய் பாத்துக்கிறோம். நீங்க சிந்துவை பாத்துக்கோங்க. சரிங்க மாமா. வைஷு சொல்லுங்க. காலையில இட்லி ரெடி பண்ணுமா, காய்ச்சலுக்கு இட்லி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாப்பாக்கு 2 இட்லி ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. சரிங்க, மாவு இருக்கு, நான் இதோ இட்லி ஊத்தி வைக்கிறேன். சரி அப்பா நான் ஆபீஸ்க்கு. நீ போ வீரா, மீட்டிங்க்கு எல்லாம் ரெடி பண்ணு. சரிங்கப்பா. சுபா சொல்லுங்க மாமா. போட கண்ணு, சக்தியும் சீக்கிரம் கிளம்ப சொல்லு. சரிங்க மாமா, நீங்க 3 பேர் தான் ஆபீஸ்க்கு போணும், அதனால சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்றேன். சரிடா கண்ணு, போ. ஜீவா போ, டக்குன்னு கிளம்பு. அவன் 2 இட்லி சாப்பிட்டோன்னா உடனே கூட்டிட்டு போ. நான் அப்புறம் பின்னாடி வைரத்தை வர சொல்றேன். சரிங்க மாமா. என்ன 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 ஆச்சு? சுபா ஏண்டி கத்துற? அனி என்ன அனி? சிந்து கண்ணி எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா? சிந்து என்னடி? மரகதம் நைட்டு ஃபுல்லா காய்ச்சலாம், அழுத ஒண்ணு சொல்லாம இப்ப காலையில எழுந்து வந்து சொல்றா. என்னது காய்ச்சலா? சிந்து அத்தை முடியல அத்தை. என்னடி நீ, உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கனா உடனே சொல்ல வேண்டாமா? இந்த கழுதை எம்மா எம்மான்னு கத்துனத நான் பயந்து அடிச்சு ஓடி வரேன். ஏய் காலையில எழுந்து குளிக்கவும் செஞ்சிட்டியா? ஆமா அத்தை, உடம்பு பயங்கர சூடா இருந்தது, என்னால முடியல, அதான் குளிச்சிட்டேன். நல்லா குளிச்சப்போ. சரி ஹாஸ்பிடல் கிளம்புவோம். அண்ணி மரகதம், நானும் சாலாவும் கூட்டிட்டு போறோம். நீங்க எப்படி அண்ணி? ஜீவாவை கூட்டிட்டு போங்க. ஆமா மரகதம், ஜீவா வைரம் எல்லாரும் வாரேன் இருக்காங்க. நீ வர வரைக்கும். ஐயோ அண்ணி, வீட்டை நான் பாத்துக்கிறேன், வீட்டு வேலையவும் நான் பாத்துக்கிறேன். இல்ல மரகதம், மதி. அண்ணி புரியுது அண்ணி, மதிக்கு வேலைக்கு நீங்க பண்ற மாதிரி ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும், அதானே? ஆமா மரகதம், நான் பாத்துக்கிறேன் அண்ணி, நம்ம பிள்ளை. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நீங்க முதல்ல சிந்துவை கூட்டிட்டு கிளம்புங்க. மரகதம் இத சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். வள்ளி வந்ததும் சொல்லி அவளை சமைக்க சொல்லிடு. சரிங்க அண்ணி.
இந்த இருக்கிற கிளினிக்ல நடந்து போய் ஊசி போட்டா கூட சரியா போகும். ஆனா இவங்க பண்ற அலப்பற இருக்கே, இதுக்குதான் வீட்டுக்குள்ள ஒத்த பொம்பளை பிள்ளையா பிறக்கணுங்கிறது. நாம ஆம்பளை பிள்ளையா பிறந்து என்னத்த கண்டோம். சிந்து, நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். இப்போ இவளுக்கு காய்ச்சல்னு இரவுக்கும் சரத்துக்கும் போன் பண்ணி சொன்னா அடுத்த செகண்ட் அவங்களும் கிளம்பி வந்துருவாங்க. ஐயோ, அன்பு தொல்லை புடிச்ச குடும்பம் அப்பா. ஓகே ஓகே, குளிச்சுட்டு கிளம்புவோம். இன்னும் செத்த நேரம் இங்க நின்னோம் நம்ம ஜீவனை எடுத்துருவாங்க. ஆனா சிந்துவை பார்க்கவும் பாவமா இருக்கு. இவ லேசா ஏதாவது இடிச்சுக்கிட்டாலே தாங்க மாட்டா. அந்த அழுக அழுவா. இப்போ காய்ச்சலு, இத தாங்குவாளா? இன்னைக்கு என்னென்ன அலப்பற பண்ண போறாளோ? சரி ஓகே, கிளம்புவோம். வாசுகி வாசுகி, போதுங்க. எதுக்குங்க நீங்க சிரமப்பட்டுட்டு? வினோ இப்ப வந்துருவான். என்னங்க, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இதெல்லாம் சிரமம்னு சொல்லாதீங்கன்னு. எதுக்குங்க நீங்க போய்? ஐயோ, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. வாசுகி, நீங்க இப்படி எல்லாம் எனக்கு பண்றத பார்த்தா ஐயோ கஷ்டமா இருக்குங்க. உங்களை நான் கஷ்டப்படுத்துறேனோ? ஆனாலும் இதெல்லாம் மறக்க மாட்டேன் வாசுகி. என் அம்மா எனக்காக செய்யறதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் வாசுகி. என்னங்க, ஓகேவா? போதுங்க. அவ்வளவுதாங்க. இனி நீங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். வாசுகி, இருந்தாலும் என்னங்க, அது இங்க பாருங்க, எதையும் யோசிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். என்னங்க, சொல்லுங்க வாசுகி. முதக்கி இப்ப கொஞ்சம் உங்களுக்கு இம்ப்ரூவ் இருக்குல்ல? ஆமாங்க, எனக்கே நல்ல டிஃபரெண்ட் தெரியுது. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இந்த வீல் சேரு, அப்புறம் பாருங்க தூக்கி எரிஞ்சிடலாம். அதெல்லாம் உங்களாலதான் வாசுகி. இந்த அளவுக்கு பக்கத்துல யாரும் இருந்து கவனிச்சுக்குவாங்களான்னு தெரியலங்க. நான் இந்த விஷயத்துல இருந்து இப்ப சரியாகிறேனா அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். அப்படிலாம் இல்லங்க, உங்களோட மனசும் தான். இங்க பாருங்க, நமக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலனா நாம முத நம்பணும். நமக்கு சரியாயிடும் நாம நம்பிக்கை வச்சா கண்டிப்பா சீக்கிரம் சரியாயிடுங்க. நீங்க இப்ப உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அதனாலதாங்க நல்ல இம்ப்ரூவ் இருக்கு. ஆமாங்க வாசுகி, உண்மைதான். எனக்கு இது சீக்கிரம் சரியா போகணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்பதாங்க நான் உங்களை பாத்துக்க முடியும். அதெல்லாம் பாத்துக்கலாங்க. சரி ஓகே, எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாமா? ஐயோ, இப்பவே வா. என்னங்க நீங்க எக்ஸசைஸ்னு சொல்லிட்டா மட்டும் குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. திரு திரு. டேய் வினோ, வாடா. என்ன திரு, இன்னைக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி எல்லா வேலையும் பார்த்தாச்சா? எங்கடா, கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல உங்க தங்கச்சி. சரி ஓகேடா, என் தங்கச்சிக்கு அதான் சந்தோஷம், செஞ்சுட்டு போறாங்க. அதானே, அண்ணனும் தங்கச்சியும் எப்பயும் ஒரே மாதிரி தான். வினோனா, சொல்லுங்கண்ணா. எப்ப பாரு அத பண்ணாத இத பண்ணாதன்னு. அதெல்லாம் கவனிச்சுக்கலாமா? சரிங்கண்ணா. போதும்பா. ஆமா வினோ, என்ன ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா திரு, நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட். திரு, நான் இப்ப போனேன்னா ஈவினிங் தான் வருவேன். நீ பாத்துக்குவியா? வாசுகி, நான் பாத்துக்கிறேனா, நீங்க போயிட்டு வாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லடா, போயிட்டு வா. வினோ. என்ன திரு? டேய், ஒரு லெட்டர் எழுதணும்டா. லெட்டரா? ஆமாடா, அந்த விஎம்எஸ் கம்பெனி. ஆமா திரு. ஐயோ, இன்னைக்கு அனுப்பணுமே. ஆமாண்டா, நீ டைம் இருக்கா? இல்லடா, அங்க மீட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நானும் இங்க ஆபீஸ்ல இருக்கணும்டா. ஐயோ ஆமா, 10 மணிக்கு மீட்டிங். என்னங்க, என்ன பண்ணணும்? அது ஒண்ணு இல்லைங்க, ஒரு கம்பெனியை பத்தின டீடைல் அதை ஃபுல்லா எழுதணும். லெட்டர் போஸ்ட் பண்றதுங்க. நான் எழுதி தரேங்க. நீங்களா? எனக்கு நல்லா எழுத வருங்க. தமிழ்லயா இங்கிலீஷ்லயா? தமிழ் தாங்க. ரொம்ப அழகா எழுதுவேங்க. நீங்க எப்படி எழுதணும் என்னன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஃபுல்லா எழுதி கொடுக்கறேன். அப்புறம் போஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, பக்கத்துல ஒரு தம்பி இருக்காப்ல, அவங்க கிட்ட கொடுத்து விட்டுறேன். வாசுகி, பாத்துக்குவியாமா? நான் பாத்துக்கிறேன் வினோனா, நீங்க போயிட்டு வாங்க. திரு, அதான் சொல்றாங்களடா, நான் பாத்துக்கிறேன். சரிடா, ரொம்ப கவனம். இன்னைக்குலாம் நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணல, போனை சைலண்ட் தான் போட்டிருப்பேன். வாசுகி, ஏதாவது ஒண்ணுனா உடனே மெசேஜ் பண்ணுமா? ஓகேண்ணா. சரிடா, நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வாடா. ஆனா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மீட்டிங் முடிஞ்சதும் வந்துருவேமா? ஓகேண்ணா. டேய், மீட்டிங் முடிஞ்சதும் கால் பண்ணு. நம்ம கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேடா, உடனுக்குடனே எல்லாத்தையும் சொல்றேன். போயிட்டு வரேன்டா. பாத்துடா. என்னங்க, சொல்லுங்க, என்னென்ன வேணும்? பேப்பர் பென் மட்டும் போதுமா? வாசுகி, நம்ம ரூம் கபோர்டுல ஒரு ப்ளூ கலர் ஃபைல் இருக்கும், அதையும் அப்படியே எடுத்துட்டு வந்துருங்க. அந்த ஃபைல்ல தான் கம்பெனியோட அட்ரஸ் எல்லா டீடைல்ஸும் இருக்கு. ஓகேங்க. ஒரு 10 மினிட்ஸ், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே எடுத்துட்டு வரேன். அவசரமே இல்ல, பதறாம கொண்டுட்டு வாங்க. என்னங்க, வரும்போது காய்கறி சூப்பும் கொண்டு வரேன். வாசுகி, இன்னும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணல. சூப் எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு எக்ஸசைஸ் முடிச்சிட்டு அப்புறம் எழுதலாம். ஓகேவா? சரிங்க மேடம். என்னன்னா மேடமா? ஆமாங்க மேடம், டாக்டர் சொன்னா கேட்டுக்கணும்ல.
ஓஹோ அப்படிங்களா? ம் ஆமாங்க மேடம். என்னங்க? சரி ஓகேங்க, ஒரு 10 நிமிஷம். பதறாம வாங்க, அவசரமே இல்ல. என்னங்க இங்கே உட்காந்துருக்கீங்களா இல்ல பெட்ரூம்லயா? இங்கே இருக்கேங்க. என்னங்க சொல்லுங்க, பெட்ரூம்ல கூட கொண்டு போய் விடுறேன். வேண்டாம் வசுகி, நீங்க போங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பேப்பர் பென் எடுத்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதிட்டு அதை போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி ஓகேங்க, நான் சீக்கிரம் வரேன். ம். என்ன ஆயிட்டா, இன்னைக்கு ஸ்பெஷல் கவனிப்பு போல. பரி, என்ன சொல்ற? உங்க சிரிப்பிலே தெரியுது. ஓய். அதான் வேணி வகை வகையா சமைச்சு கொடுத்தாலாமே. ஏன் ஆயிட்டா, என்கிட்ட சாப்பாடு கூட வேண்டான்ட்டீங்க. அது இல்லம்மா. ஓகே ஓகே, சாப்பிடுங்க. நான்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஏன் ஆயிட்டா, உங்களுக்கு வேணிய ரொம்ப பிடிக்குமா? ஐட்டா, உங்ககிட்ட தான் கேட்டேன். வேணிய ரொம்ப பிடிக்குமா? ம் பிடிக்குமே. ஐட்டா, என்ன பிடிக்குமா? பிடிக்கும். என்ன ஐட்டா, யோசிக்காம பிடிக்கும்னு சொல்றீங்க? யோசிக்க என்னமா இருக்கு? எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஐட்டா. எதுக்கா? அது ஒண்ணு இல்ல ஐட்டா, நான் கேட்டதும் நான் வேற ஏதாவது எண்ணத்துல கேக்குறேன்னு நினைச்சிட்டு பிடிக்கல இப்படி எல்லாம் கேட்க கூடாது அப்படி இப்படின்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். பாரா, எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே கேக்குறது. பொண்ணுங்க அப்படிதானே ஐட்டா? அதானே, பொண்ணுங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பொண்ணுங்களுக்கே தெரியாதே, அப்புறம் எப்படி எங்களுக்கு எல்லாம் தெரியுறது? ஐட்டா சொல்லுமா. இல்ல, நான் உங்களை ஐட்டா ஐட்டான்னு கூப்பிடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி யாருமே என்ன கூப்பிட்டது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் இப்படி கூப்பிட்டுருக்க. இங்க பாரு பரி, நான் என் அம்மா அண்ணி பாப்பா எல்லார்கிட்டயுமே சொன்னேன். அச்சச்சோ, என்ன ஐட்டா சொல்றீங்க? என்ன பத்தியா? ஆமாமா. என்ன ஐட்டா சொன்னீங்க? எங்க வீட்ல ஒரு வாள் இருக்கு. எங்க எல்லாத்துக்கும் ஒரு செல்ல தங்கச்சி. அவளை பார்த்தா உன்னை பார்க்க வேண்டியல, உன்னை பார்த்தா அவளை பார்க்க வேண்டியலன்னு சொன்னேன். ஐட்டா அப்படியே சொன்னீங்க? ஆமாமா, என் சிந்துவும் அப்படிதான். நல்லா துரு துருன்னு இருப்பா. உன்ன மாதிரியேவும் பேச்சும் உன்ன மாதிரிதான். உள்ளுக்குள்ள பயம் இருக்கும். ஆனா நீ எவ்வளவு தைரியமா பேசுற. ஐட்டா கரெக்ட் தானே? அச்சச்சோ, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் யாரு? ஆமால, நீங்க போலீஸ்காரங்க. உங்ககிட்ட தப்பிக்க முடியுமா? உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் உன்ன மாதிரி ரொம்ப தைரியமா பேசுவா. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் வாழு தங்கச்சி தான் ஞாபகம் வருது. ஐட்டா சொல்லு பரி. பாரி. ஓகே ஓகே பாரி. வேணியோட பிரச்சனை முடிஞ்சதும் எப்படியும் வேணிய கூட்டிட்டு நீங்க கிளம்பிடுவீங்க. ஐட்டா, என்ன மறந்துட மாட்டீங்கல்ல? கண்டிப்பா மறக்க மாட்டேன். நான் உங்க ஊருக்கு வந்தா கண்டிப்பா வாமா. உங்க வீட்டை கூட்டிட்டு போவீங்களா? நீ சொல்ல வேண்டியதே இல்ல, ஒரு நாள் அம்மாவை கூட்டிட்டு வா. சரிங்க ஐட்டா, இத போய் அம்மா கிட்ட சொல்றேன், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரத்து, பாரி கூட தான் பேசிட்டு இருக்கியா? சரி ஓகே சரத்து, உனக்கு காணுமே தான் பார்த்து வந்தேன். உனக்கு எது சந்தோஷமோ அத நீ செய். நான் யாரு அதெல்லாம் சொல்ல. நீ பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். ஐட்டா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆமா பரி. ஐட்டா, நீங்க நல்லா காமெடியா பேசுறீங்க. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. பரி, எனக்கும் அப்படித்தான். ஓ, உங்களுக்கு அப்படித்தானா? சூப்பர் ஐட்டா. ஏய் வேணி. என்ன ஐட்டா? இல்ல வேணி வந்தா. வந்ததும் திரும்பி போயிட்டாளா? அது ஒண்ணு இல்ல ஐட்டா, நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா, அதான் கோபப்பட்டு போறா. எனக்கு கோபப்பட்டா? ஆமா. அப்படிலாம் இருக்காது. ஐயோ ஐட்டா, மக்கா இருக்காதீங்க. வேணிக்கு நான் உங்ககிட்ட பேசினாலே கோபம் வருது. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? வேணிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஐட்டா. அப்படியா? ஆமா ஐட்டா, அதான் கோபப்பட்டுட்டு போறா. சரி ஓகே ஓகே, போங்க போய் சமாதானப்படுத்துங்க. அப்புறம் ஐட்டா சொல்லுமா. இந்த ஊர் தலைவனுக்கு சரியான பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, என்ன ஐட்டா? வெயிட் மா, சீக்கிரம் பார்க்கலாம். அவன் வாயாலே எல்லா உண்மையும் சொல்லுவான். வெயிட் வெயிட். ஓகே ஐட்டா, நீங்க எது பண்ணாலும் மாஸ் தான். சீக்கிரமா அதையும் நான் பாக்குறேன். சரிமா. சரி சரி போங்க ஐட்டா, வேணி ரொம்ப கோச்சிக்க போறா.
ச்சே, இந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல. ஏன் சிந்துவுக்கு காய்ச்சலாம்? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆள் ரொம்ப டல்லா இருக்கா. இந்நேரம் என் கூட சிந்து இருந்தா அவளை அப்படி தாங்கி தாங்கி பாத்துக்குவேன். சிந்து, உனக்கு உடம்புக்கு முடியாத நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சிந்து. நான் உன் பக்கத்துல இல்ல. ஏன்னா நான் தானே உன்னை நல்லா பாத்துக்குவேன். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு சிந்துவோட அம்மா 2 பேர் தான் வந்திருக்காங்க. அப்புறம் ஜீவா. எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் என் சிந்துவை பார்க்கணும். போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பாப்போம். சிந்து, இத வாரேன். நான் உன் பக்கத்துல இருந்தா உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு முடியாதப்பெல்லாம் சிந்து உன் பேச்சு, உன்னோட பேச்சு தான் என்ன சரி பண்ணுச்சு. நீ என்ன பார்த்து சித்து கவலைப்படாத, எல்லாம் சரியா போகும்னு சொல்லுவ. அது மாதிரி எப்பவும் என்ன அழக்கூடாதுன்னு சொல்லுவ. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு. சிந்து, நீ பேசின வார்த்தை எல்லாமேவும் என் காதுல அப்பப்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. மனசே சரியில்லை சிந்து. உனக்கு உடம்புக்கு முடியலன்னு கேட்டதுமே அப்செட் ஆயிடுச்சு. போய் பேசலாம். யாராவது ஏதாவது சொன்னா சிந்துவை தூக்கிட்டு வந்துட வேண்டியதான். ஏன் சிந்து எனக்கு கஷ்டப்படக்கூடாது? அவ என் கூட இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பா. அது எப்போ எல்லாருக்கும் புரிய போகுதோ. சரி, ஓகே. இந்நேரம் கண்டிப்பா டாக்டரை பார்த்திருப்பாங்க. போய் முத என்ன ஏதுன்னு பேசிட்டு வருவோம். என்னங்க சொல்லுங்க. வாசுகி, இத பார்த்து ஃபர்ஸ்ட் கம்பெனி பேரெல்லாம் எழுதுங்க. ஓகேங்க. அப்படியே காமிங்க. ஓகேவா? ஓகேங்க. கம்பெனி பேரு, அட்ரஸ் எழுதிட்டேங்க. சூப்பர். என்னங்க பாக்குறீங்களா? இல்ல, நீங்க முழுசா எழுதி முடிங்க. இனி நான் சொல்ல அப்படியே எழுதிடுறீங்களா? ஓகேங்க. ஏங்க, ஏதாவது இங்கிலீஷ்ல மென்ஷன் பண்ணணுமா? இல்லங்க, தமிழ்லயே அழகா எழுதுங்க. சரிங்க. அவ்வளவுதானாங்க? அவ்வளவுதான் வாசுகி. நீ நம்ம கம்பெனி பேர் போட்டு நம்ம ஊர் பேரை போட்டுருங்க. ஓகேங்க. முடிச்சிட்டேங்க. வாவ், தேங்க் யூ. என்னங்க, தேங்க்ஸ் சொன்னீங்கன்னா திரும்ப இந்த மாதிரி நான் எதுவுமே எழுதி கொடுக்க மாட்டேன். ஓகே, சாரி. தேங்க்ஸ் திரும்ப கொடுத்துருங்க. தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் திரும்ப கொடுத்துட்டேன். ஓகே. சரி, இந்தாங்க. நான் கரெக்டா எழுதிருக்கேனான்னு செக் பண்ணுங்க. நான் போய் அந்த பக்கத்து வீட்ல தம்பி இருக்கானான்னு பார்த்துட்டு வரேன். அவன் இருந்தா கூட்டிட்டு வரேன். அப்படியே போஸ்ட் பண்ண சொல்லிடுறேன். சரிங்க, மெதுவா போங்க. இந்தாங்க. கொடுங்க. இந்தாங்க. நீங்க பார்த்துட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். சரிங்க வாசுகி. இது வாசம் செய்பவளோட கையெழுத்து மாதிரியே இருக்கு. இல்ல, அப்படியே இருக்கு. அதே கையெழுத்து, நம்ம மனசுல பதிஞ்ச கையெழுத்து. இது எப்படி வாசுகியோட கையெழுத்து? நான் பாக்குறதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? எப்படி கையெழுத்து ஒண்ணு போல? என்னால நம்ப முடியல. அச்சோ, நம்ம கையெழுத்து திருவுக்கு தெரியுமே. திரு நாம தான். ஐயோ, யோசிக்காம கையெழுத்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதலையே. அப்படியே. ஐயோ வாசுகி, என்ன வேலை பார்த்த? திருக்கிட்டாத. இல்ல நேரம் திரு பார்த்திருப்பாங்க. நான் தானே அந்த கையெழுத்தும் என் கையெழுத்தும் ஒண்ணு போல இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்களா? திரு இல்ல கையெழுத்தெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சிருப்பாங்க? அதுவும் நான் எழுதி எத்தனை மாசம் ஆச்சு? எப்படி? இல்ல திருவுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. திரும்பி பார்க்கலாமா? வேண்டாம். திரும்பி பார்த்து திருவுக்கு நம்ம மேல எதுவும் டவுட் வரக்கூடாது. அப்படி தெரியாமையே நடந்துக்கிடுவோம். திருவா கண்டுபிடிச்சு பேசினா அப்புறம் பார்த்துக்கலாம். வாசுகி, இருந்தாலும் உனக்கு அறியவே இல்ல. சரி, ஓகே. அது எப்படி? நம்ம கையெழுத்து கூட ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் திருவுக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம போய் அந்த பையன் இருக்கானான்னு பார்த்துட்டு வரலாம். திரும்ப திருவு கிட்ட போய் பேசினாதான் டவுட் வரும். திருவுக்கா தெரிஞ்சு பேசினா பார்த்துக்குவோம். அதான் சரி. வாசுகி, எப்படி 2 பேர் கையெழுத்து ஒண்ணு போல இருக்கும்? ஓகே. வாசம் செய்பவள் எழுதின லெட்டர் நம்ம கிட்ட தானே இருக்கு. இங்க வரும்போது நம்ம அதை கொண்டுட்டு தான் வந்தோம். வீணா வரட்டும். 2 எழுத்தை பார்த்துடலாம். ஐயோ, ஆனா வாசுகி இதை போஸ்ட் பண்ணணும்னு சொன்னா
ஓகே, ஏதாவது கால் வந்தது, இப்ப அவசரம் இல்ல, ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். வீணா வரட்டும், பாத்துக்குவோம். சலமா, இன்ஜெக்ஷன் போட்டதும் தலையெல்லாம் சுத்துது. வாங்கம்மா, அங்க போய் உட்காரலாம். வாடி. வைஷாக்காவும் ஜீவாவும் உனக்கு டேப்லெட் வாங்க போயிருக்காங்க. உன்னை கூட்டிட்டு போய் அங்க உட்காரதான் சொன்னாங்க. நீ தான் அப்படியே நின்னுட்டு இருக்க. ஏண்டி ரொம்ப முடியலையா? ஆமா சலமா, என்னன்னு தெரியல, இன்ஜெக்ஷன் போட்டதும் தலையெல்லாம் சுத்துது. அதுக்கு தாண்டி கூட 2 இட்லி சாப்பிடுன்னு சொன்னேன். கேட்டியா? வேண்டாம், வாயெல்லாம் கசக்குதுன்னு சொன்னேன். சரி சரி வா, அங்க உட்காரலாம். சரி சலமா. அக்கா சரிடி, உன்னை அங்க உட்கார வச்சுட்டு கடையில போய் ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வரேன். அக்காவும் ஜீவாவும் வந்ததும் நீ பாத்துக்கோ. இருக்கட்டுமா, ஜீவா வந்ததும் போ சொல்லுவோம். நீங்க என் கூட உட்காருங்க. எனக்கு பயமா இருக்குடி. தலை சுத்துதுங்கிற மயங்கி எங்க விழுந்துட்டேனா? ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடலாம் டாக்டர் சொன்னாங்க. பக்கத்துலதான் பழக்கடை இருக்கு, நான் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு வரேன். முத நீ அங்க வந்து உட்காரு. சரி சலாமா. வா, அம்மா கைய பிடிச்சுக்கோ, மெதுவா வா. இங்க பாருடி, ஹெவி ஃபீவர் உனக்கு, அதனாலதான் இவ்வளவு டயர்டா இருக்க. இதோ இங்க பக்கத்துலதான் மெடிக்கல். வைஷாக்காவும் ஜீவாவும் அங்கதான் போயிருக்காங்க. நீ இங்கேயே உட்காந்துரு, அம்மா வெளியே கடையில போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். அம்மா சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேன்டி, அப்படியே உட்காந்துக்குவேல. சிஸ்டர் இங்க இருக்காங்க, சொல்லிட்டு போறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் உட்காந்துக்கிறேன். ஒரு மாதிரி தலை சுத்துது, அவ்வளவுதான். நீ போ, சீக்கிரம் வா. சரிடி, ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா இல்ல இட்லி ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரவா? சாப்பாடுலாம் வேண்டாம், ஜூஸே வாங்கிட்டு வா. சரிடி, கவனமா இரு, எங்கேயும் போயிடாத. உட்கார்ந்து இருக்கணும்டி, எழுந்திருக்க கூடாது. சரிம்மா. தலை சுத்துதுன்னு சொல்றாடி, நீ வாட்டுக்கு கீழே விழுந்துட்டா, அதான் சொல்றேன். சரி, எழுந்திருக்கல, உட்காந்துருக்கேன். நீ சீக்கிரம் வா. ஐயோ, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் போதே இந்த பிள்ளை சொல்லிருக்கணும். இப்ப பாரு, காய்ச்சல் வேற 104 டிகிரி இருக்கு. இனி இது கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும். சரி சரி, உடனே ஜூஸ் வாங்கிட்டு வரலாம். ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருப்பா. அக்கா மாத்திரை வாங்கிட்டு வரவங்களும் நம்ம வந்துடலாம். அப்பா. சிந்து, எங்க போனாங்க எல்லாரும்? தனியா இப்படி விட்டுட்டு? ஐயோ சிந்து, சிந்து. ஜீவா, டேப்லெட் வாங்கிட்டியா? ஜீவா, முடியலடா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. வாடா, வீட்டுக்கு போலாம். சிந்து. ஏய், நீயா? ஜோ, இங்க எதுக்குடா வந்த? சிந்து, உன்னை பார்க்கதான். என்னம்மா இப்படி அசந்து போயிருக்க? சிந்து, ரொம்ப முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கிளம்பு. எங்க போனாங்க எல்லாரும்? உன்னை இப்படி தனியா விட்டுட்டு? டேய் டேய், எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. கிளம்புடா. ஏய், என்ன பண்ற? எழுந்திரு, எழுந்திரோ. எங்க வந்து முட்டி போட்டுருக்க? சிந்து. ஐயோ, டென்ஷன் படுத்தாத. சும்மா ஓ இஷ்டத்துக்கு வந்து பப்ளிக்ல போ. சிந்து. நான் போன்னு சொன்னேன். சிந்து. என்னடா உனக்கு வேணும்? நான் இருக்கேன், உனக்கு நான் இருக்கேன். நீ கஷ்டப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன். எப்பவும் இப்படி உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். சித்து. ஆமா சிந்து, நீ இந்த மாதிரி சோகமாலாம் இருக்க கூடாது. நீ ஏன் சிந்து தானே, சிரிச்சுட்டு தான் இருக்கணும். சித்து. சிந்து, நான் இருக்கேன். இதெல்லாம் இது. ஓகே, ரொம்ப யோசிக்க வேண்டாம். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ என்ன நினைச்சாலே போதும், நான் உன் பக்கத்துல வந்துடுவேன். ஓகேவா? சித்து, நீ ஏன் கவலைப்படுற? நான் உன் கூட தானே இருக்கேன். எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன். நீ என்ன நினைச்சாலே போதும், நான் உன் கிட்ட வந்துடுவேன். ஓகேவா? சித்து, சித்து, சித்து நீ. டேய், அப்பா. எழுந்துடுறோ, எழுந்துரு. அப்பா. சித்து. நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பப்ளிக்ல இப்படி 4 பேர் பாக்குற மாதிரி. ச்சே. டேய், என்னையா? என்ன என்னடா என்னன்னு கேக்குற? அப்பா. ரிலாக்ஸா இரு, நான் பேசிக்கிறேன். என்னடா பேசுவ? உன்னையெல்லாம் அடிச்சு விரட்டாம பொறுமையா பேசிட்டு இருக்கோம்ல, அதனால இப்படிதான்டா பண்ணுவ. போதும். என்னடா போதும்?
நான் ஏற்கனவே வந்து கண்டிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீயா இப்படி வருவன்னு எதிர்பார்க்கல. இப்போடா எப்படி உனக்கு தெரியுது? என் மவ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் முடியலன்னு சொன்னா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரும்போது நீ வந்து நின்னேனா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? அப்பா வேண்டாம்ப்பா. அப்பா கத்தாதீங்க. சொல்லுடோ. மேல கைய வச்சாதான் அடங்குவியோ? இங்க பாரியா, உனக்கு மேல எனக்கு பேச தெரியும். நீ கை வைக்கிறேன்னு சொன்னா எனக்கு வைக்கவே தெரியும். ஆனா நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேனா? என் சிந்துவுக்காக உடம்புக்கு முடியாம இருக்கா. இந்த நேரம் அவளை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக பேசாம போயிடு. ஏய் பேசாம போயிடா. யார பாத்துடா சொல்றது? வேண்டாம்யா. அதுவும் இல்லாம ஏன் சிந்து? ஏண்டா அங்க தவம் இருந்த பிள்ளைய பெத்து ஆசாசையா வளர்த்து ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வருவோம். வலிக்காம வந்து ஏன் சிந்து? சீ, எப்படி அப்படி சொல்ல மனசு வருது? யோ கொத்தாத. நீ இப்ப இப்படி கொத்துறது நல்லதுக்கு இல்ல. வா, உனக்கு என்ன பிடிக்கலையா? சண்டை போடலாம். என்ன வேணாலும் பேசு. ஐ எம் ஓகே. ஆனா என் சிந்துவ பத்தி இப்படி பேசுறத வேண்டாம். வா, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போய் நம்ம 2 பேரும் என்ன வேணாலும் தனியா பேசிக்கலாம். அடச்சி நிறுத்துடா. என்ன இப்படி பேசுறது அசிங்கமா இருக்கா? யோ அசிங்கப்படணும்டா. நீ எல்லாம் அசிங்கப்பட்டாதான் திருந்துவ. வேண்டாம்யா. என்னடா வேண்டாங்கிற? உன்னை இன்னைக்கு இரு இன்னைக்கு நான் கவனிக்கிற கவனில அடுத்து நீ எப்பவுமே என் பொண்ணை தேடி வரமாட்ட. யோ நான் உன் பொண்ணை தேடி வரலாட்டி நான் செத்துட்டேன்னு அர்த்தம்யா. அப்பா அப்பா சொன்னா கேளுங்க. விடுங்கப்பா. அப்பா வைரப்பா. சிந்து உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவனை கண்டிக்காம விட்டுதான் இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்கிறான். உனெல்லாம் தலையில தட்டி அடிச்சு பத்தி விடணும். ஓயா வா, நானும் அதைத்தான் சொல்றேன். வெளியே வா. திட்டுறதா இருந்தாலும் சரி, அடிக்கிறதா இருந்தாலும் சரி, யாருன்னு பாத்துக்கலாம். வாயா. அதனடா வெளிய. இங்கேயே உன்ன என்னங்க சாலா. என்னங்க என்னாச்சு? எங்க இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? திரேனா இன்னும் கொஞ்ச நேரத்துல கொலகாரனாவே மாறிடுவேன். ஏங்க என்னாச்சு? இல்ல இதோ இருக்கானே நம்பிக்கை துரோகியோட புள்ள. யோ வேண்டாயா. என் அப்பனை பத்தி ஏதாவது பேசுன அப்படிதான்டா பேசுவேன். உன் அப்பே ஒரு நம்பிக்கை துரோகி. அவன் பெத்த புள்ள. அவனையும் மிஞ்சிட்ட. வேண்டாம் வைரம். என்னங்க ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு விட்டுங்க, அப்புறம் பேசிக்கலாம். எப்ப என் புள்ள கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தானோ அத பார்த்த பிறகு நான் சும்மா விட்டேன். நான் ஒரு நல்ல அப்பனே கிடையாது. யோ ஐயோ அப்பா என்னப்பா இவ்வளவு கோபம்? வைஷமா ஜீவா எங்க போனாங்க? இன்னும் வரல. பேசி சண்டை பெருசாதான் ஆகும். ஜீவா சீக்கிரம் வாடா. அப்பனை சொன்னதும் ஒலிக்குதோ? கேடு கட்டவனுக்கு புள்ளையா பிறந்து உனக்குலாம் இவ்வளவு ரோசம். ஹேய் டேய், என் சட்டையவே பிடிக்கிற? உன்ன கைய நீட்ன சட்டைய பிடிச்ச கைய அடிக்க கொஞ்ச நேரம் ஆகாது. சித்தார் சிந்து எடுடா கைய. எங்க அப்பா மேல இருந்து கைய ஏறா. சிந்து எடுடா கைய. எங்க அப்பா மேல கைய வைக்க நீ யாரா?